சங்கீதத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். 145வது சங்கீதம். இதுல இருக்கிற எல்லா வசனங்களும் விசேஷித்த வசனங்கள் தான். பாருங்க, 12வது வசனம். உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து வல்லமையை குறித்து பேசுவார்கள். உங்களுடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். யார் பேசுவார்கள்? கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். அடுத்த வசனம் பாருங்க. ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உங்களுடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், தொழிற்சாலைக்கு, ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல நாம செய்யற வேலை அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றாங்க? அவங்க வீட்டுக்கு அமைச்சிடறாங்க. இல்ல நமக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாம் நிரந்தரமற்றவை, நிரந்தரமானது கிடையாது. ஆனா கர்த்தருடைய ராஜ்யம், இந்த உலகத்தின் அரசாங்கம் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அரசாங்கத்தை என்ன பண்றாங்க? தூக்கி போட்டுருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேலையும் எந்த அரசும் நிரந்தரமானது இல்லை. அப்படி ஒரு தலைமுறை ஒரு 40 வருஷம் 30 வருஷம் ஒரு தொழிற்சாலையில வேலை செஞ்சா அடுத்து நம் பிள்ளைகள் அதே தொழிற்சாலையில் தான் வேலை செய்வாங்களா என்கிறது ஒரு சட்டமும் இல்லை, ஒரு நிரந்தரமும் இல்லை. அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை அவங்க தேடிட்டு போயிடுவாங்க. ஆனா பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோமானால், தேவனோடு கூட நாம் இணைந்து செயலாற்றுவோமானால், பயணிப்போமானால், இந்த ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக. சொல்லுங்க, எகிப்துக்கு போன யோசேப்புடைய வம்சம், யோசேப்புடைய குமாரர்கள், யோசேப்போடு உடன் பிறந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், அவங்க பருகி பெருகி இந்நாள் வரையில பல கோடி சனங்களாக அந்த யெகோவா தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக. எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு பாருங்க. 430 வருஷம் அங்கேயே இருந்துட்டாங்க, 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா தேசத்தை சுதந்திரத்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் பிறந்தாரு. அவர் பிறந்தே 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனியும் எத்தனை வருஷம் ஆகும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு தெரியாது. யுக யுகமாய் ஆதாம் காலம் முதற்கொண்டு இந்த நாள் வரையில இந்த ராஜ்யத்துக்கு அழிவில்லாம ஆண்டவருடைய ராஜ்யம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த ராஜ்யத்துல நம்ம இணைத்துக் கொள்வோம். இந்த ராஜ்யத்துல நம்ம பங்குள்ளவர்களாயிருப்போம். இந்த ராஜ்யம் விரிவடைய நாம் நம்மால் முடிந்த எப்படியாகிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாம் ஒப்படுவோம். அதுதான் அந்த ராஜ்யத்துக்கு அழிவில்லை. அடுத்த வருஷத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? தாங்குறாரு. இப்போ குழந்தை அப்படி வழுக்கி விளையாடும் போது அப்படி உணர மாதிரி இருக்குதுன்னா, குழந்தையோட சொந்தக்காரங்களோ தாயோ தகப்பனோ யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. உடனே போய் தாங்கள் விழுந்தாலும் பரவாயில்ல, தங்களுக்கு காயமானாலும் பரவாயில்ல, உடனே அந்த குழந்தை விழாத அளவுக்கு அவங்க பிடிச்சுக்குவாங்க. குழந்தைய காயம் குழந்தைக்கு வராதபடிக்கு அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? தாங்கி பிடிச்சுவாங்க. நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய குழந்தைகள். யாரெல்லாம் இந்த உலகத்து பிரச்சனைகளில அல்லது சரீர பலவீனங்களில அல்லது மன உளைச்சலில பொருளாதார நெருக்கடிகளில விழுந்து போகிறார்களோ, பிசாசினாலே கீழே விழத்தள்ளப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தர் தாங்கவே விழுகிறது. சொல்லுங்க, விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறது. நம்ம எல்லாம் எத்தனை வாட்டி விழுந்திருப்போம்? இந்த கீழே விழுதல் இல்ல, பரிசுத்தத்துல விழுந்திருப்போம், பலத்துல விழுந்திருப்போம், சமாதானம் இல்லாமல் விழுந்திருப்போம், வியாதியில் விழுந்திருப்போம். வசனம் சொல்கிறது, விழுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றார்? தாங்குகிறார். இன்னும் நம்ம பாருங்க,
18வது வசனத்தை வாசிக்கும் போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க சத்தமா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ரெண்டு அர்த்தமுள்ள வரிகள் அந்த வசனத்துல இருக்கு. முதல்ல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இரண்டாவது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்க தான். ஆனா உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுறோமாங்கிறது நாம தான் முடிவு. நம்ம மனசுக்கு தான் தெரியும். கர்த்தர் அறிவார், மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்கடா அப்படின்னு சொன்னா, ஒரு திருவிழாவுக்கு கிளம்பி போறாங்கடா அப்படின்னு சொன்னா, ஒரு சுற்றுலாவுக்கு கிளம்பி போறாங்கடா அப்படின்னு சொன்னா, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண எங்கேயாவது எக்ஸிபிஷன் எஸ்கேஷன் எங்கேயாவது போறாங்கடா அப்படின்னு சொன்னா, நாங்க போறோம், நீயும் வரியா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இப்ப விடுமுறை நாட்கள், ஸ்கூல் லீவ்ல இருக்காங்க. அவங்க ஃபேமிலியா எங்கேயாவது போகணும்னு நினைப்பாங்க. அவங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க சொந்த பந்தங்களை, நாங்க இந்த மாதிரி பீச்சுக்கு போலான்னு இருக்கிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையா? சொல்லுங்க. அவங்க சரி சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு வேளாங்கண்ணிக்கு போறான்னு வச்சுக்கோங்க. நாங்க வேளாங்கண்ணிக்கு போறோம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா, நாங்க ஒன்னும் ஐடியா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நெருக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்துக்குவாங்க. ஈடுபாடோட வரல, ஏதோ இலவசமா ஒரு பிரயாணம் வாய்க்குது அப்படின்னு சொல்லி வராங்க, இல்ல ஏதோ கூப்பிட்டாங்க அவரை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஈடுபாடோட போறவங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரணும். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஏதோ ஒரு காரியத்துக்காக போறோம், அதை அச்சீவ் பண்றோம் அப்படின்ற எண்ணத்தோட போறாங்க. ஆனா கூட ஒட்டிக்கிட்டு வராங்க பாருங்க, அவங்க ஈடுபாடோடு வரல, அவங்க போறாங்கன்றதுக்காக நம்ம போறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுறவங்க நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஆனா உண்மையா கூப்பிடுறாங்களாங்கிறதுதான் முக்கியம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க போறாங்கன்றதுக்காக நம்ம சபைக்கு போல, பக்கத்துல இருக்கிறவங்க ஜெபம் பண்றாங்கன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணல, பக்கத்துல இருக்கிறவங்க பைபிளுக்கு கவர் போட்டிருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம கவர் போடல, பக்கத்துல இருக்கிறவங்க சர்ச்சைக்கு போகும்போது ஒயிட் ட்ரெஸ்ல போறாங்கன்றதுக்காக நம்ம ஒயிட் ட்ரெஸ்ல போல. அப்படி செய்யவும் கூடாது. நம்முடைய ஆண்டவர், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவரை இந்த கணக்குரியவராக நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் நமக்குள்ள இருந்து அப்படி செய்யணும் பாருங்க. அதுதான் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது. அவரை நோக்கி எப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையாய் முழு மனதோடு கூப்பிடணும், முழு பலத்தோடு கூப்பிடணும், முழு ஆத்மாவோடு கூப்பிடணும். சிந்தையை வேற இடத்துல வைக்கக்கூடாது. ஏதாயிரம் நடக்கும் என்று சொல்லி, ஏதாயிரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் சொல்லி, ஏதாயிரம் நம்ம முன்னேறணும் என்று சொல்லி தவறான வழிகளில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு கூப்பிடுறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வழிகள் எதுவும் சொல்லி பாருங்க. அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. பயந்தவர்களுடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ரெண்டு குரூப் கூப்பிடுறாங்க. ஒரு குரூப் சாதாரணமா கூப்பிடுறாங்க, ஒரு குரூப் உண்மையா கூப்பிடுறாங்க, ஒரு குரூப் யாராவது சொல்லி அப்படி ஒரு சடங்கா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்துருச்சு என்ன பண்றதுன்னு செய்யறாங்க. ஒரு சில கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உபவாச நாட்கள் வந்துருச்சு, என்ன பண்றது தெரியலையே. ஒரு சில உபவாச நாட்களில தேவனோடு கூட நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட சேரக்கூடிய எனக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அவருக்கு நம்ம பயந்து இருக்கிறோம் சொல்லி வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து
இப்ப செய்ய வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னு கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளையாய் மணமகளும் கடவுளுடைய பிள்ளையாய் மணமகனும் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜபாயாவும் நம்ம பிரீத்தியும் வச்சுக்காங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு எழுதியிருக்கு, அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். என்ன எழுதியிருக்கு பாருங்க எல்லாரும், அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பங்களை அவர் செய்கிறார். கொஞ்சம் தாமதமா கொடுக்கலாம், ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தாமதப்படுத்துவாரு. இவங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க ஆகிறதுனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உடனே குழந்தை பிறக்கணும், தாமதம் பண்ணாதீங்க. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவரு, கொஞ்சம் தாமதமா கொடுக்கலாம் அப்படின்னு அவர் மனசுல இருந்தா கூட அத அவருக்கு பயந்த பிள்ளைகள் கேட்கிறாங்களேங்கிறதுக்காக என்ன பண்றாரு, உடனே கொடுத்துறாரு. நல்ல பெற்றோர்கள் அன்பான பிள்ளைகளுக்கு அவங்க கேட்ட உடனே எதையாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க மன விருப்ப மனசுல நினைச்சிருப்பாங்க, எனக்கு இது வேணும்னு மனசுல, எனக்கு ரொம்ப நாளா எனக்கு ஒரு பைக் வேணும்னு ஆசைப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பான் பையன். அதுக்கு முன்னாடி அவன் சைக்கிள் கூட கேட்டிருக்க மாட்டான். இப்ப வேலைக்கு போனா சம்பாதிக்கிறான், எனக்கு ஒரு பைக் வேணும்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டிருப்பான். அப்பா நினைச்சிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் போட்டோம், டியூ எல்லாம் கட்டி நம்ம சமாளிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும், இந்த பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளே வாங்கி கொடுக்கலாம், அவன் கேட்கலனாலும் வாங்கி கொடுக்கலாம்னு அப்பா நினைச்சிருப்பாரு. ஆனா பையன் என்ன பண்ணிட்டான், வேலைக்கு போறதுக்கு சிரமம் பண்ணான் அப்படின்னு சொல்லி உடனே கேட்டுட்டான் அப்பா கிட்ட, எனக்கு ஒரு பைக் வேணுமான்னு சொல்லி. அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, ஐயன் கேட்டுட்டானேன்றதுக்காக அந்த காரியத்தை என்ன பண்றாரு, உடனே செய்யறாரு. இதே மாதிரிதான் நம்ம பெரியப்பா கூட பேசப்பா கூட நிறைய காரியங்களை தாமதமாக செய்யலாம்னு சொல்லி ஒரு திட்டம் தீர்மானம் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம அவருக்கு பயந்து இருக்கிறதுனால, என் பயந்து முடிக்க நான் இப்பவே செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருந்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் நிறைய காரியங்களை கேட்கிறோம், அந்த காரியங்கள் வாய்க்கிறது இல்லை. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆண்டவர் யாருன்னு தெரியும், அவரை கனப்படுத்துறது இல்லை, மகிமைப்படுத்துறது இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டாக்கா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி நினைச்சுக்கிறோம். ஐயா சொல்ற மாதிரி கரெக்டா சர்ச்சை அட்டன் பண்ணிட்டாவே அவர் சந்தோஷமாயிடுவாரு, ஐயா சந்தோஷமாயிடுவாரு. கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சர்ச்சைக்கு போனா மட்டும் போதாது, வசனங்களை என்ன பண்ணணும், கை கொண்டு நடக்க வேண்டும். சர்ச்சை அட்டன் பண்ணிட்டா ஐயா சந்தோஷப்படுத்துவார், எல்லாரும் வந்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷம், எல்லாம் பக்தியா இருக்கிறாங்க, எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு ஐயா நினைச்சுக்குவாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, முகத்தை அல்ல இருதயத்தை, வழிகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த வசனம் சொல்கிறது, அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்கிற தேவன். நம்ம அவருக்கு பயப்படாம எதையாவது கேட்டால் அது கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு பயப்படாம ஏதாவது ஆகும் என்று சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறது நடக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் தான், பேர் எழுதி வச்சிருக்கிறோம், கிறிஸ்தவஸ் லேபிள் ஒட்டி இருக்குது, நம்ம வீடுகளில போட்டா மாட்டி இருக்குது, சிலுவை தொங்குது, கழுத்துல சிலுவை தொங்குது, எல்லாம் கரெக்ட், வீட்டுல பைபிள் இருக்குது, பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம். இது எல்லாம் செஞ்சுட்டு முரண்பாடான காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சபைகள்லாம் தவறாம போறோம், குடும்ப ஜெபங்கள்லாம் கரெக்டா நடத்துறோம், ஆனா வேற வழியில நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவன் ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கிறான், கிறிஸ்துவன் ஆன்ஸ் விற்கிறான் கடையில, கிறிஸ்துவன் குடி விற்கிறான் கடையில, கிறிஸ்துவன் ஒயின் ஷாப்புக்கு போறான், கிறிஸ்துவன் விபச்சார விடுதிக்கு போறான், கிறிஸ்துவன் ஏமாத்துறான், கிறிஸ்துவன் லஞ்சம் வாங்குறான், கிறிஸ்துவன் குடிக்கிறான், கிறிஸ்துவன் விபச்சாரி கிட்ட போறான். ஆனா கிறிஸ்துவன், ஆனா சபைக்கு போறான், ஆனா ஊழியக்காரன் வரவழைக்கிறான், வீட்டுல குடும்ப ஜெபம் நடத்துறான், எல்லா காரியத்தையும் சரியா செய்யறான், நல்ல வீட்டை ஷோ பண்ணி வசனம் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்கிறான். இது கடவுளுக்கு பயப்படுகிற பயமா எனக்கு தெரியல. வசனம் சொல்லுகிறது, நீங்க கடவுளுக்கு பயந்திருந்தால் உங்கள் விருப்பங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாங்க. 5வது மாசம் இந்த வாக்குத்தத்தமா எடுத்துக்கங்க. நேற்று 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் சொன்னேன், உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் கோணலானவைகளை ஆண்டவர் செவ்வையாக்கும் போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா,
அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். நீ பயந்திருந்தீங்கன்னா உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ என்ன நினைக்கிறியோ அதை வாய்ப்பு செய்ய. அடுத்த வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அன்பு கூற வேண்டும். அவரில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறாம செய்யறது வேற, கடமைக்கு செய்யறது வேற. கடமைக்கு செய்யறது வேற, அன்பு கூர்ந்து செய்யறது வேற. நம்ம வீட்டுல யாரோ பத்திரிகை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, திருமண பத்திரிகை, என் பையனுக்கு கல்யாணங்க, குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகை கொடுக்குற டேட்ல தான் நமக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது. நமக்கு வேற என்ன கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல கடையில போயிட்டு ஒரு ஏசி வாங்க போறோம், இல்ல வேற எங்கேயும் ஊருக்கு போறதுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏசி வாங்குறதோ அடுத்த நாள் வாங்கிக்கலாம், ஊருக்கு போறது அடுத்த நாள் போய்க்கலாம், வீட்டு வேலையை அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம், கல்யாணம் அடுத்த நாள் போய் பார்க்க முடியாது. இல்லையா சொல்லுங்க. அவங்க ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு வேண்டியவங்க. நம்ம குடும்பத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க விசாரிப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் சுக துக்கத்துல அவங்க பங்கிருப்பாங்க. இப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தார் வந்து நமக்கு பத்திரிகை கொடுக்குறாங்க. நம்ம வேலையை பார்க்கணுமா, அங்க போய் காது போகுமா? நம்மள விளையாட்டு தான் போனோம். அதுதான் அன்பு. கடமைங்கிறது வேற. கடமை என்ன தெரியுமா? அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க, வந்து மொழி போட்டு போனாங்க. யாருக்கிட்டையாவது மொழியாவது என்ன பண்ணிடலாம், நம்ம கொடுத்தாலும் செய்யலாம். இது கடமை. அன்புங்கிறது அப்படிப்பட்டது இல்லை. அந்த அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? நம்ம குடும்பத்தோட போய் அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறது. கடவுள் பாருங்க, அவர்கிட்ட அன்பு கொள்றவங்க என்ன பண்றாங்க? காப்பாற்றுகிறார். பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுகிறார், வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறார், வறுமையிலிருந்து காப்பாற்றுகிறார், தலைவர்களிலிருந்து காப்பாற்றுகிறார். எந்த தடைகள் எல்லா தடைகளிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். அவர் மேல அன்பு வச்சிருக்கிறது வேற, கடமையா அவரை தேடுறது வேற. ஏதோ கிறிஸ்துவனா குடும்பத்துல பிறந்துட்டேன், வேற வழி இல்லை, சர்ச்சைக்கு போயா அவனுங்கிறது வேற. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைப்பேன். வெளியே சொல்லுங்க. ஆண்டவரின் குடும்பத்தை எந்த அளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. பிசாசு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு குடும்பத்தை பிசாசு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் எல்லாத்திலையும் ஜெயத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். எங்கேயுமே வலிக்கு விடாம, எங்கேயுமே சிக்கிக்காம ட்ராக்க கிளியர் பண்ணிட்டே இருக்கிறார். அதுதான் முன்னாடி போய் என்ன பண்றாரு, போனலானதை சபையாக்குறது. நிறைய சிக்கல்கள், இடியாப்பு சிக்கல் சொல்லுவாங்க. சிக்கல்னாவே இடியாப்பு சிக்கல். இடியாப்பு சிக்கல் வந்து பிரிச்சு தனியா எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சிக்கல்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவர் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் ரூட் கிளியர் பண்ணி விடுறாரு பாருங்க ஆண்டவர். நமக்கு முன்னே போனால் அது நடக்கும். நாம பேசக்கூடாது. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி இல்லையா? வழக்குக்கும் மொம்புக்கும் நாம பேசக்கூடாது. கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதியான நியாயத்தை கொடுப்பார். எப்படி? நாம அவருக்கு பிரியமானவர்களாக இருந்தார். முதல்ல 3 வசனத்தை மட்டும் முக்கியமா எடுத்துக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்புறம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்ன செய்யறார் ஆண்டவரே? சமீபமாயிருக்கிறார். சமீபம் என்று சொன்னால் என்னது? சமீபம் என்று சொன்னால் என்னது? நெருக்கமா. நெருக்கமானா இது வேற அது வேற இல்லை. வெளியே சொல்லுங்க. இது வேற அது வேற கிடையாது. அப்பா அம்மாவும் நெருக்கமா இருக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அம்மாவே என்ன பண்ணுவாங்க? அப்பாவுக்கு எதனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்க இங்க வாங்க, இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாவே என்ன சொல்லுவாங்க? மனைவி கிட்ட ஏதாவது சொல்லணும்னா, அம்மா இதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் நெருக்கமா இல்லை, சமீபமா இல்லை, கொஞ்சம் மனத்தாங்கலா இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனையோட இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், யார்கிட்ட சொல்லுவாங்க? குழந்தைங்களை கூட அப்படியே மொப்ப கிட்ட போய் சாப்பிடுவார் சொல்லுவாங்க. சொல்லுங்க.
அப்படியே உங்க அப்பா வந்து சாப்பிட சொல்லு. அவர் சொல்லுவாரு, உங்க அம்மாவை நான் வெளியில போறேன், இன்னைக்கு எங்க போற வீட்டுல இருக்கு சொல்ல, சாயங்காலம் வந்து நம்ம ஊருக்கு போறோம். அவர் சொல்லியா சொல்றாரு. இங்க ஆண்டவர் வந்து எப்படி இருக்கிறாரா, அவரை உண்மையாக வேண்டி கூப்பிடுறவங்களுக்கு சமீபமா இருக்கிறார். ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறார், மேஷா ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறார், மேஷா வரல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறார். ஜபா என்ன பண்ணுவார் தெரியுமா? அண்ணன்கிட்ட வந்து மேஷாக்கிட்ட வந்து ஜபா கிட்ட கேட்கிறாரு, அவர் வண்டி வாங்கலான்னு இருக்கிறேன், நான் என்கிட்ட 50,000 தான் இருக்குது, வண்டி பார்த்தா 1,00,000 மேல சொல்றான், என்ன பண்றதுன்னு தெரியல, வேலைக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பழைய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க பஸ் புடிச்சு போனா லேட்டா போறேன், வண்டி வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஜபா என்ன பண்ண 50,000 நான் சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லுங்க. நீ வண்டிக்கு அங்க வாங்கி வண்டி கட்ட முடியாது, நான் 50,000 கொடுக்குறேன், நீ வண்டி வாங்கிக்க, அப்புறமா என்ன பண்ண சம்பாதிச்சு மெதுவா கொடு, அப்புறமா என் செலவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, நெருக்கமா இருக்கிறாங்க, கிட்ட இருக்கிறாங்க, ரொம்ப சமீபமா இருக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட 50,000 இருக்கும், அவர் வண்டி வாங்கணும்னு நினைப்பாரு, வந்து சொல்லியே அனுப்புவாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒன்னும் இல்லையே சொல்லுங்க. 50,000 நான் எங்க பாப்பாரு, பிரசாத் என்ன பண்ண, டியூ போட்டுக்க, டியூ போடுறதுன்னா நான் வந்து ஜாமீன் கேட்டு போடுறேன். என்ன பண்றாரு, யார்கிட்ட மாட்டி விட்டுருவாரு, சேடு கிட்ட மாட்டி விட்டுருவாரு. மாசம் மாசம் வட்டியும் முதலுமா அவர் கட்டி கட்டி கடன்காரன் ஆயிட்டு உட்காந்துருவாரு. ஆண்டவர் நமக்கு தூரமா இருந்தா, நம்ம எதையாவது கேட்டா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் நமக்கு கிட்ட இருந்தாருன்னா, நம்ம கூப்பிடும் போது, நம்ம செபிக்கும் போது நம்முடைய சபத்தை கேட்க, நம்ம மனசுல நினைப்போம், தானியேல் நினைக்கிறான், என்ன சோகம் பண்ணணும்னு நினைக்கிறான், நினைக்கும் போதே தேவதூதன் அனுப்புறார் ஆண்டவர். முழங்கால் படியிடும் போதே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற கர்த்தர் நம் அருகாமையில் இருக்கிறார். உள்ளங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் அல்லவா, நம்முடைய ரகசியங்களை அறிந்து கொண்டிருக்கிற தேவன் அல்லவா, அதுதான் சமீபம் என்பது. அவரை நோக்கி நம்ம உண்மையா கூப்பிட்டோம்னா, அவரை நோக்கி நம்ம பார்மாட்டி பார்க்காம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் பார்மாட்டி பார்ப்பாங்க, பார்மாட்டியே பார்க்க கூடாது. கண்ணை முடிக்கிட்டு நம்புங்க ஆண்டவரை, கண்ணை முடிக்கிட்டு வாக்குத்தத்தங்களை நம்புங்க, கண்ணை முடிக்கிட்டு வசனத்தை நம்புங்க. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் கேள்வியே கேட்காதீங்க. உம்மால் ஆகும் ஆண்டவரே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்மால் ஆகும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உம்மால் ஆகும். நான் தூரமா இருக்கிறேன், ஆனாலும் உங்க கூப்பிடுறேன், நான் கிட்ட வரணும்னு விருப்பப்படுறேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க, கேளுங்க. இளையகுமாரனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கிறார். ஆனா நம்ம தூரமாவே இருக்கு, செயல்களிலும் கிரியைகளிலும் எண்ணங்களிலும் ஆண்டவருக்கு தூரமாகவே இருந்து நம்ம எதையாயிரம் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியும். அப்போது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் அவரை தேடுகிற தேடலும் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்க வேண்டும். அடுத்து 2வது வசனத்துல பாருங்க, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவருக்கு பயந்தவனா நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்ற. முதல்ல சமீபமாய் வராரு மேல இருக்கிற வசனத்துல, 2வது வசனத்துல சமீபமாய் வந்து என்ன பண்றாரு, விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அது எப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கேட்டுட்டா நிறைவேற்றுவாரா? ஆண்டவர் வந்து முழு நம்பிக்கை வச்சிருக்கிறார் உங்க மேல. ஏன்னு சொல்லி சொன்னா, நீ என்ன பண்ண மாட்ட, அவருக்கு பிரியமில்லாதத கேட்க மாட்டேன். ஏன்னு சொல்ல வசனம் சொல்லுது, அவருக்கு பயந்தவன் அவருக்கு பிரியமில்லாதத கேட்கவே மாட்டான். அவருக்கு பயந்தவனிடத்துல, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது, அவருடைய வெளிப்பாடு இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அவர் ரகசியங்களை தெரிவிக்கிறதே. எதை கேட்கணும், எதை தேடணும், எதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவையில்லாததை நம்ம கண்கள் தேடுமானால் உடனே தடை பண்ணுவார். வேணாப்பா அது உனக்கு அப்படின்னு சொல்லிடுவார். ரெடியா சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிச்சயமாக அவருக்கு பிரியமானதை தேடுவார்கள், அவருக்கு பிரியமானதுதான் கேட்பார்கள். அதனால அவரு பயந்தவர்களுடைய விருப்பத்தை உடனே நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். முதல் வசனத்துல என்ன பார்த்தோம், ஆண்டவர் சமீபமா இருப்பார். 2வது வசனத்துல என்ன கேட்டோம், விருப்பத்தை நிறைவேற்றுவார். 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் பாருங்க,
தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அவர் என்ன பண்றாரு? காப்பாற்றுவார். விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை காப்பாற்றுவார். சமீபமாய் வருகிற தேவன், விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன்.